கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஸ்தோத்திரம். நான் யாக்கோபாய் அமர்ந்திருந்திருக்கலாம், நான் எதிர்பார்க்கிறவனாய் அமர்ந்திருந்திருக்கலாம். ஆனால் நான் எழும்பும் பொழுது நிறைவுள்ளவனாய் எழும்பணும். நான் எழும்பும் பொழுது என் பதிலை பெற்றுக்கொள்ளும்படி நான் எழும்ப வேண்டும். நான் எழும்பும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். எஸ், இந்த 21 நாள் ஜெபத்தில் நான் அமர்ற ஆண்டவரே, நான் எழும்புற நேரம் ஒன்று எனக்கு இருக்கு. அவன் முழுவதும் போராடி எழும்பினான். சிமியோன் தன் வயது முதிர்வுல அவர் இவ்வழக்கம் போல் ஆலயத்தை விட்டு எழும்பி போகும் பொழுது ஒரு நாள் அவர் கண்டார். ஆனால் இந்த 21 நாள் ஜெபத்தில் நாங்கள் இவ்வளவு நேரங்கள் பாடினோம், ஆராதித்தோம், நாங்கள் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்தோம். இதற்கான பதில் ஆண்டவர் இந்த ஜெப நாட்கள் முடிவதற்கு முன்பாகவே, ஆண்டவர் எப்படி சிமியோன் தன் ஆயுள் நாள் முடிவதற்கு முன்பாகவே இரட்சணியத்தை தன் கண்களால் கண்டாரோ, அதுபோல இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிவதற்கு முன்பாகவே ஒரு இரட்சணியத்தை இந்த 2ஆம் நாள் ஜெபத்தில் வந்திருக்கிற யாவரும் காண்பார்களாக ஜெபிக்கிறேன். எஸ் ஜீசஸ், மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சணியத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனா இருந்தனுடைய வாழ்க்கை, சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இஸ்ரவேலாய் மாறுவதாக ஜெபிக்கிறேன். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் யாக்கோபை போலவே இருக்கிறது ஆண்டவர். சில யாக்கோபை போல ஆண்டவரே மாமிசக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். என் சபையில இருக்கக்கூடிய யாக்கோப் என்கிறதான மாமிச வாழ்க்கை வாழக்கூடியதான ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 21 நாள் முடிவதற்கு முன்பாக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இஸ்ரவேலாய் மாற்றி அமைக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனைத்தும் இஸ்ரவேலாய் மாறுவதாக ஜெபிக்கிறேன். அப்ப யாக்கோபை போலவே தங்கள் ஜீவனத்தை தொடர்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறேன். அவர்கள் யாக்கோபாகவே வாழ்ந்து, யாக்கோபாகவே மரித்து, யாக்கோபாகவே பரலோக ராஜ்யம் வரக்கூடாது. அவர்கள் இஸ்ரவேலராய் மாற வேண்டும். அவர்கள் இஸ்ரவேலாய் மாற வேண்டும். தேவனுடைய பிரபுக்களாய் மாற வேண்டும். தேவனுடைய சேனாதிபதிகளாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த 21 நாள் முடிவதற்கு முன்பாக சபைகளுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத அபிஷேகம் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு உன்னத அபிஷேகம் வெளிப்படுவதாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக ஜெபிக்கிறேன். யாக்கோபாகவே வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறேன். அவர்கள் யாக்கோபாகவே அல்ல, இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுவீராக. இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒரு நல்ல காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த சிமியோன் தன் ஆயுள் முடிவதற்கு முன்பாகவே அதை தன் கண்களால் கண்டு மறித்தது போல ஆண்டவரே, நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான விஷயங்களை இந்த 21 நாள் ஜெபம் முடிவதற்கு முன்பாகவே தன் சொந்த கண்களால் கண்டு திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. என் தெய்வம் திருப்தி அடைய பண்ணுகிறவர் அல்லவா? திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைக்கிறவர் அல்லவா? சிமியோனுடைய வாழ்க்கையை திருப்தி அடைய வைத்து மீதமுள்ள கொஞ்ச காலத்தையும் அந்த இயேசு கிறிஸ்து வளர்வதையும் பேசுவதையும் பார்த்து ரசிப்பதற்கு என் தேவன் நியமித்தது போல சிலருடைய வாழ்க்கையில மீதமுள்ள காலத்துல சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. மீதமுள்ள காலத்துல சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. எஸ் ஜீசஸ், உமது கரத்துல ஒப்பு கொடுக்கும். எங்கள் ஜெபத்தை அப்படியே கேட்டு, எங்கள் ஜெபத்தை அப்படியே கேட்டு அப்படியே பதில் செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, கர்நாடக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தின் 2ஆம் நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நல்வார்த்தையை அவர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 2ஆம் நாள் தியானத்துக்கென்று ஒரு வார்த்தையை நாம் வாசித்து வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நம் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 16வது வார்த்தையை வாசிக்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வில்
மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்துல கண்களை மூடி, எஸ் ஜீசஸ், அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்வார்த்தையை நிறைவேற்றுகிறவரும் நினைவு கூறுகிறவருமாகிய கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இதோ வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன், சபை உம்முடையது. உம்முடைய சபைக்கு, உம்முடைய ஜனத்துக்கு உமது வார்த்தை ஆண்டவரே வெளிப்படையாக, முகமுகமாக, இருதயத்தில் மனமாற்றம் அடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அடியேனை பலப்படுத்துங்கப்பா, அடியேனை பலப்படுத்துங்க. கிருபையாய் உமது வார்த்தையை பிரசங்கிக்க உதவி செய்யுங்க. தேவ ஆவியானவரே, அடியேனை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற யாவருடைய செவிப்பிறைக்குள்ளும் ஒரு இரட்சிப்பின் சத்தம் கம்பீரிக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். சகையுவின் இருதயத்தில் ஏற்பட்ட மனமாற்றம், ஆண்டவரே யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஏற்பட்ட மனமாற்றம் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாவருடைய இருதயத்திலும் உண்டாவதாகனு ஜெபிக்கிறேன். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம் மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா. ஆமென். மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனம். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை மறுபடியும் சபையார் சேர்ந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ஆமென். நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையின் மேல் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏதோ எல்லோரும் சொல்வது போல ஆறுதலுக்காய் பேசுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஏதோ அழுது கொண்டு இருக்கிறாங்களே அல்லது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்களே, ஆறுதலுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போவோம் அப்படின்னு பேச்சுக்காக நல்வார்த்தையை சொல்லுகிற தேவன் நம் ஆராதிக்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால் அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறவரும் அந்த வார்த்தையின் மேல் கண்ணோக்கம் உள்ள தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். நம்முடைய தேவன் யார் என்றால், தாம் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். எப்படி நினைவு கூறுகிறார்? அப்படி என்றால் அவர் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். ஒரு அடையாளத்தை வைத்து அந்த அடையாளத்தின் நிமித்தம் அவர் நினைவு கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் கர்த்தர் விடுதலையாக கொண்டு போகிற அந்த கடைசி நாட்களில் பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்படி தமது ஜனத்துக்கு அவர் நிபந்தனை வைத்தார். அந்த பஸ்கா பண்டிகை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை வெட்டி அதனுடைய இரத்தத்தை வீட்டின் நிலக்கால்கள் ராஜ நிலையில தடவி வைக்க வேண்டும். இது பண்டிகை அனுசரிக்கிற முறை. அதற்கு பிற்பாடு இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. இன்றைக்கு இரவு சங்கார தூதன் வருகிறான். அந்த சங்கார தூதன் எதை கண்டு உங்களுடைய எல்லையை விட்டு அவன் போவான்னு பார்த்தா, நீங்கள் கொண்டாடினதான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கண்டு, நீங்கள் கொண்டாடினதான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கண்டு சங்கார தூதன் உங்கள் எல்லைக்குள் பிரவேசிக்காமல் அதை பார்த்து அவன் விலகிச் செல்வான். அப்ப தேவன் எப்படி நினைவு கூறுகிறார் என்னென்றால், தமது வார்த்தையை யார் கடைபிடிக்கிறார்கள், தமது கட்டளைகளை யார் நிறைவேற்றுகிறார்கள், தமது பிரமாணத்தை யார் கீழ்ப்படுகிறார்கள் என்பதை கவனமாய் பார்த்து அவர்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார்.
அதே வார்த்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு முழு நம்பிக்கை வேண்டுமென்றால், அந்த ஒரு மனிதன் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறவனாய் இருக்க வேண்டும். அந்த ஞான ஸ்நானம் எதற்கு ஒப்புமையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவின் இரத்தத்தை கண்டு சங்காரம் விலகி போகும் என்றால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், ஞான ஸ்நானம், ரட்சிப்பு, அபிஷேகம், என் ஜெப வாழ்க்கை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை, இது அனைத்தையும் கண்டு எனக்கென்று வர இருக்கிற சங்காரம் என் நிலைக்காலுக்கு முன்பாகவே அது என்ன பண்ணும்? ஓடிவிடும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு. காரணம் என்ன? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனுக்கு ஒரு வாதையும் ஒரு நோயும் என்ன பண்ணாது, வராது என்பதை சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வைக்கிறாரு. மோசேக்கு கர்த்தர் பிரமாணமாய் கொடுக்கிறாரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை ஒரு ஸ்தோத்திரம் நிபந்தனையாகவே கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் எதற்காக? அதை கடைபிடிக்கிறவர்களை அவர் நினைவு கூறுகிறாராகவும், அதை கடைபிடிக்கிறார்களா என்று கவனிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். என் வாழ்க்கையில் ஒரு உடன்படிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், அல்லது என்னோடு ஒரு உடன்படிக்கையை தேவன் பண்ணியிருக்கிறார் என்றால், அந்த உடன்படிக்கைக்கு முன்பாக நான் அவருக்கு உத்தம குமாரனாய் வாழுகிறேன் இல்லையா என்பதை அவர் கவனமுள்ளவராய் பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படி கர்த்தர் என்னோடு பேசின வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது நிறைவேறும் என்று பார்த்து கொண்டே இருக்கிறோமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் நான் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு இவன் பாத்திரவானாய் வாழ்கிறானா இல்லையான்னு பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப இரண்டு பார்வையும் எதை நோக்கி இருக்கிறது? என் பார்வை கர்த்தரை நோக்கி இருக்கிறது, கர்த்தரின் பார்வையை என்னை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. நான் எதை நோக்கி கொண்டிருக்கிறேனோ அது என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், நம்ம எல்லோரும் ஜெபத்தில் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆனா வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை காக்கிற தேவனோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? உறங்காம தூங்காம மனுபுத்திரன் மேல் கண் நோக்கமா இருக்கிறார். மனுபுத்திரனுடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கு? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்துக்கும் பூமிக்கும் ஒத்தாசை அனுப்புகிற சர்வ வளர்த்தினருக்கு ஒத்தாசை வரும். மனுஷன் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? பர்வதத்தில் இருக்கிற கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் யாரை பார்த்து கொண்டிருக்கிறார்? பூமியில் வாழக்கூடிய மனுஷனை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப என் வாக்கு தத்தத்தை நான் கண்ணோக்கும் பொழுது என் வாக்கு தத்தம் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறது, நான் பாத்திரவானாய் வாழ்கிறேனா இல்லையா என்று. அல்லேலூயா. அப்ப என் வாக்கு தத்தத்தை நான் கவனிப்பது போலவே என்னை என்னுடைய வாக்கு தத்தம் கவனிக்கிறது. ஆபிரகாமுக்கு 75 வயதுல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் 25 வருடங்களாக யார் கவனிச்சுக்கிட்டு இருக்கு? ஆபிரகாம. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, அந்த வாக்கு தத்த வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை 25 வருஷமா ஆபிரகாம ஃபாலோ பண்ணுது. சரியா வாழ்றானா இல்லையா? நான் கொடுத்த நிபந்தனையின்படி வாழ்றானா இல்லையா? நான் கொடுத்த கேட்லாக்க ஃபாலோ பண்றானா இல்லையா? இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கு நல்வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கேட்லாக் ஆகிய வேத வசனத்தை நான் சரியாய் கடைபிடிக்க வேண்டும். நான் சரியாய் கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த கேட்லாக் எனக்கு வேலை செய்யாது. இந்த சத்திய வசனம் என் வாழ்க்கையில வேலை செய்யாது. ஏன்னா ரட்சிக்கப்படாதவனுக்கு சத்தியம் வேலை செய்யும். காரணம், அவன் புதுசா ரட்சிக்கப்படுறதுனால. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சத்தியத்தின்படி கீழ்ப்படியதான் ஆசீர்வாதம் உண்டாகும். நாம் யாரும் புதிதாய் பிறந்த குழந்தை அல்ல. புதிதாய் பிறந்த குழந்தைக்கு தான்
தாய் என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு நேரம் நேரத்துக்கு நேரம் அதுக்கு தேவையான உணவை என்ன பண்ணுவாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், 5 வயது பிள்ளைக்கு தாய் போட்டு கொடுப்பாங்களா, இல்லை அந்த பிள்ளையே போட்டு தின்னுட்டு போயிருமா? அந்த பிள்ளையே போட்டு வச்சா சாப்பிட்டு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஊட்டணும் ஊட்டணும் ஊட்டணும். 5 வயசுக்கு அப்புறம் தாய் போட்டு வைப்பாங்க, பிள்ளை சாப்பிட்டுட்டு போயிடுவான். 10 வயசுக்கு அப்புறம் அவனே தட்டெடுக்கணும், அவனே சாப்பாடு போடணும், அவனே சாப்பிடணும், அவனே எடுத்து வச்சுட்டு போகணும். அதுவே 15 வயசுக்கு அப்புறம் முடிஞ்சால் அவனே சமைக்கணும், அவனே சாப்பிடணும், அவனே அந்த தட்டையும் கழுவி வைக்கணும், அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்கணும். அப்போ வாழ்க்கையின் பரிமாணங்கள் மாறுவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிமாணம் மாறணும். எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு என்றால் அந்த வாக்கு தத்த வாழ்க்கைக்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா என்பதை அந்த வாக்கு தத்தம் கவனிக்கிறது. ஏன் தாய் அந்த 3 வயசுல ஊட்டி ஊட்டி வளர்த்த தாய் ஏன் 10 வயசுல ஊட்டுறது இல்லை? அவன் பக்குவப்பட வேண்டும் என்று. பெண் பிள்ளையை வைத்திருக்கிறதான தாய் தகப்பன்மார்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஏன் பெண் பிள்ளைங்க மேல பாசம் வைக்கிறது இல்லை? கெட்டு போயிடுவான்னு. ஓவரா பாசம் வச்சா வாக்கப்பட்டு போற வீட்டில் விளக்கமா தடி வாங்கிடுவான்னு சொல்லிட்டுன்னு பாதி பொம்பளை பிள்ளை என்ன பண்றது இல்லை, குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் செல்லம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா போற இடத்துல இவன் செருப்படி வாங்கிட்டு இருக்கிறது. ஆம்பளை பிள்ளையை பெத்தாலும் அதே நிலைமை தான். சுடுதண்ணி வைக்கத்தலன்னா பொண்டாட்டி முகரிலே துப்பி அனுப்புவா. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நாம் அந்த பிள்ளைய நம்முடைய கண்ட்ரோல்ல வைக்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த பிள்ளைய வாழ்க்கைக்கு நேராக நடத்த ஆரம்பிக்கிறோம். அதே போலதான் வாக்கு தத்தமும். ஆரம்ப ரட்சிப்புக்கு வரைக்கும் நான் கேட்ட எல்லாத்தையும் அந்த வாக்கு தத்தம் எனக்கு கேட்காமலே கொடுக்கும். ஆனா குறிப்பிட்ட பருவத்தை அந்த பருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா வாக்கு தத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் வாழ்றேன்னு பார்த்து தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இப்பவே உங்களுக்கு பிரசங்கத்துடைய சாராம்சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நேராக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகிறேன். இங்கு கர்த்தர் ஒருவருக்கு உடன்படிக்கையை நினைவு கூறுவேன்னு சொல்றார். எப்படி சொல்றார்? மறுபடியும் வசனத்தை வாசிங்க, பிற்பகுதியை மட்டும் வாசிச்சா போதும். நான் நினைவு கூறும்படிக்கு இல்ல உன்னோடு அந்த தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு, நித்திய உடன்படிக்கையை நான் நோக்கி பார்ப்பேன். இப்ப யார்கிட்ட சொல்றாரு? நோவா என்கிற தேவ மனிதன் கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. நோவாவே, நான் உனக்கு ஒரு உடன்படிக்கையை செய்தேன் அல்லவா, அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன். என்ன உடன்படிக்கை செய்தார் என்றால், மேகத்தின் மேல் ஒரு வில் வரும், அந்த வில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் ஜனத்துக்கு என்ன பண்ண மாட்டேன்? ஸ்தோத்திரம், ஜலத்தினால மரணத்தை கொண்டு வர மாட்டேன். அல்லேலூயா. தெரிஞ்ச சப்ஜெக்டு, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். கொஞ்சம் சேர்ந்து ஆமாஞ்சாமி போட்டு பேசுனீங்கன்னா நான் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்குவேன். ஓவராக எடுக்க முடியலை. அல்லேலூயா. நல்லா இருந்துச்சுன்னா கேட்க முடியாத அளவுக்கு நான் பேசுவேன். ஆனால் இப்போ என்னால் பேச முடியலை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட பேசுனீங்கன்னா பிரசங்கம் டேலி ஆகும். அல்லேலூயா. வழக்கம் போல் பாஸ்ட்டுக்கு அண்ணன் மூட்டு பேசுவார், நம்ம அமைதியாக உட்காந்துச்சிட்டு போகலான்னு மட்டும் நினைக்காதீங்க. காலங்கள் மாறி போச்சு. இப்போ நீங்கள் பேசுனாதான் எனக்கு டேலி ஆகுது, புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே 2 வார்த்தையில் 3 வார்த்தை காத்தாதான் வருது. அல்லேலூயா. அதனால கூட பேசுங்க, தப்பு கிடையாது, நான் அடிக்கலாம் மாட்டேன். அப்ப ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. வானத்தின் மேல் வில்லை வர பண்ணுவேன், அந்த வில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் இனி ஜலத்தினால இந்த தேசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்பதை நான் நினைவு கூறுவேன் அப்படிங்கிறாரு. இப்ப நோவாவுக்காக கர்த்தர் இந்த வார்த்தை நினைவுபடுத்தியாக வேண்டும். ஏன்னா இப்ப இந்த உலகத்துல வாழ போறது யார் தான்? நோவாவின் குடும்பத்தார் மட்டும்தான். ஏன்னா டோட்டலா எல்லாம் வாஸ் அவுட் ஆயிட்டாங்க ஜலப்பிரவாயத்துல. இப்ப வாழ போற வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? நோவாவின் 3 பிள்ளைகள், காம், சேம், யாபேத்து. நோவாவின் 3 மருமகள்கள், நோவாவின் ஒரே ஒரு மனைவி.
இப்ப நோவா, நோவாவின் மனைவி, நோவாவின் 3 பிள்ளைகள், நோவாவின் 3 மருமகள்மார்கள், இந்த 8 பேர் மட்டும்தான் வாழ போறாங்க. இப்ப இந்த 8 பேருக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? இந்த 8 பேருக்கு முன்பாக தலைவனா இருக்கிற யோபுவை பார்த்து, நான் சொன்னதை என்ன பண்ணுவேன்? நினைவு கூறுவேன். கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூறணும்னா அதற்கு ஏற்ற வாழ்க்கையை நான் வாழ்றேன்னு கர்த்தரும் பார்க்கிறேன். நான் இப்படி யோசிச்சு அந்த வசனத்தை தியானிக்கிறப்ப ஒரு மனுஷங்கிட்ட வந்து ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமா இருக்கிற அந்த கர்த்தர் ஏகோவா தேவன் வந்து சொல்றாரு, நான் நினைவு கூர்றேன்னு. கர்த்தர் மனுஷங்கிட்ட நினைவு கூர்ந்து மனுஷங்கிட்ட பேசுறாருனாக்க அந்த மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்? அதுதான் நீங்க நம்ம தியானிக்க போறோம். ஒரு தேவனே ஒரு மனுஷங்கிட்ட நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கு? கர்த்தாவே, சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. நம்ம தேவ சமூகத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு வீடு வேணும், ஒரு பட்டா வேணும் அப்படின்னா ஸ்தோத்திரம் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு வாரம் தவறாமல் 3 நாள் வாட்டி பெட்டிஷன் போட்டு வர மாதிரி நம்மளும் வாக்கு தத்தத்தை வாங்கி பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே நிறைவேற்றிருங்கப்பா, ஆண்டவரே நிறைவேற்றிருங்கப்பா, ஆண்டவரே தயவு செஞ்சு நிறைவேற்றிருங்கப்பா. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, யோபு கேட்கல. யோபு பேழையை விட்டு இறங்கி அவர் பாட்டுக்கு ஆயா போயிட்டாரு. போன மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு, யோபு நான் நினைவுல வச்சிருக்கேன், யோபுவே நான் நினைவுல வச்சிருக்கிறேன். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, ஒரு மனிதனுக்கு செய்யப்பட்ட உடன்படிக்கையை, ஒரு மனிதனுக்கு சொன்ன நல் வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி யோபு என்ன மாதிரி ஸ்தோத்திரம், யோபுன்னு போயிடுச்சா, சரி இருக்கட்டும், நோவா மன்னிச்சுக்கங்க, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்ப நோவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு நோவா எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். முதலாவது பார்ப்போம், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, அதனால தெரியாத விஷயத்த சொல்லிட்டு தெரிஞ்சது கடைசியா நான் சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். தேவன் நோவாவுக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. என்ன வேலை கொடுத்தாரு? கப்பல் கட்டுற வேலையை கொடுத்தாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 14வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்த்தோம்னாக்க அங்கு கர்த்தர் நோவாவுக்கு கப்பல் கட்டுற வேலையை கொடுத்திருப்பார். அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 22வது வசனத்தை வாசிங்களேன். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்ப இங்க நோவாவை குறித்து இங்க வார்த்தை அழகா போடப்பட்டிருக்கு. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தான் இருக்கா, செய்து கொண்டிருக்கான் இருக்கா, செய்து முடித்தான் இருக்கா? அப்ப முதல் காரியம், கர்த்தர் என்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும் என்றால் நான் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நான் செய்து முடிக்க வேண்டும். எனக்கு என்ன நிபந்தனை என் தேவனாகிய கர்த்தர் விதித்தாரோ அந்த நிபந்தனையை நான் செய்து முடித்திருக்க வேண்டும். அப்படி நான் முடித்து இருப்பேனாகில் என்னுடைய உடன்படிக்கையை அவர் நினைவில் வைத்து நினைவு கூறுவார். அப்ப நோவா என்ன காரியத்தை செய்து முடித்தார்னு பார்த்தா 14வது வசனத்துல இருந்து சில வார்த்தையை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக 16 வரைக்கும் வாசிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். இப்ப தேவன் நோவாவுக்கு கொடுத்த நிபந்தனை என்ன கட்டளையெல்லாம் கொடுத்தாருன்னா,
3 வாசனம் சுருக்கமா சொல்லுகிறது. அவர் கப்பல் கட்ட வேண்டும். கப்பலை எந்த மரத்தில் கட்ட வேண்டும்? ஸ்தோத்திரம். கப்பல் நீளம் எவ்வளவு இருக்கணும்? எத்தனை முழம்? 300 முழமா? 300 முழமா 100 முழமா? 300 முழம். 300 முழம். அகலம் எவ்வளவு இருக்கணும்? 50. உயரம் எவ்வளவு இருக்கணும்? 30. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கப்பலை எந்த மரத்துல கட்டணும்னு சொல்லிட்டாரு? கோப்பேர் மரத்துல. அதோடைய நீளம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டாரு? சொல்லுங்க, இப்பதானே சொன்னீங்க. 300. அகலம் எவ்வளவு இருக்க சொன்னாரு? ஹைட் எவ்வளவு இருக்க சொன்னாரு? இவ்வளவுதான் நோவா கட்ட வேண்டிய பேலை. நோவா கட்ட வேண்டிய பேலை இவ்வளவுதான். சின்னதுதான், சின்ன வேலை தான். இந்த வேலைய நோவா ஜாக்கிரதையா செய்ய ஆரம்பிக்கிறார். எப்படின்னு கேட்டா, இப்ப நோவா இருக்கிற இடத்துல கொப்பேறு மரம் இருக்கான்னு கேட்டா தெரியாது. ஆச்சா? இந்த 300 முழ நீளத்துக்கும் 50 முழ அகலத்துக்கும் 30 முழ உயரத்துக்கும் இதுக்கிடையில 3 தட்டு வச்சு மேல ஒரு சென்னலை வச்சு அதுக்கெல்லாம் அறைகளுக்கு இடையில இடையில கதவு வச்சு கட்டணும்னா எத்தனை மரம் தேவைப்படும்? நிறைய மரம். எவ்வளவு மரம் தேவைப்படும்? தோராயமா சொல்லுங்களேன். யூகிக்க முடியல தானே? இதேதான் எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் யூகிக்கலான்னு யூகிச்சேன். சொல்லப்படுகிறது சுமார் 7000க்கு மேற்பட்ட மரங்கள். 7000ங்கிறது ஒரு சின்ன எண்ணிக்கை தான், ஒரு நம்பக்கூடிய ஒரு எண்ணிக்கை தான். ஆனா 7000 மரத்துக்கும் மேலான மரங்களை தான் யாரு வெட்டியிருக்கிறா? நோவா வெட்டியிருக்காரு. அன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு கொண்டு போய் ஒரு சின்ன குப்பளி புல்டோசரை தலைகளை திருப்பி வச்ச நாய் வாய் மாதிரி என்ன பண்ணும்? இப்படி போய் மரத்தை பிடிக்கும், 2 உழுக்கு உழுக்கும், அடியில் வெட்டி கிளைய ஃபுல்லாக வலிச்சு வெறும் கட்டையை மட்டும் தள்ளி விட்டுரும். அடுத்து ஒரு மிஷின் வரும், அளவடிச்சு டக்கு சக்குன்னு வெட்டும். ஒரு பெரிய பனைமரத்தை 2 நிமிஷத்தில் 3 துண்டாக வெட்டி போட்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. ஆனால் அன்றைக்கு கொப்பேறு மரத்தை வெட்டுறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு திறமை கிடையாது. நோபாவுக்கு சொன்ன வேலை 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். இந்த அளவுக்கு கொப்பேறு மரத்தை வச்சு தாண்டி பேழையை கட்டணும்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப நோவா 7000க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காரு. அங்க நோவாக்கு உதவி செய்ய ஆள் கிடையாது. நோவாக்கு உதவி செய்ய ஆள் கிடையாது. நோவாக்கு உதவி செஞ்ச யார் தான் உதவி செஞ்சிருக்கணும்? அவருடைய 3 பிள்ளைகள் தான் செஞ்சிருக்கணும். ஏன்னா மருமகளால் போய் மரம் தூக்கிட்டு வர முடியுமான்னு கேட்டால் தெரியாது. சமைக்கிற வேலையோ கூட்டுற வேலையோ அறுக்கிற வேலையோ பார்த்துருப்பாங்க தவிர வெட்டி சுமந்து வர வேலையை கண்டிப்பாக அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நோவாவும் நோவாவின் 3 பிள்ளைகளுமாய் சேர்ந்து கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது எத்தனை வருஷமா இந்த வேலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷத்துல இந்த பேழையை கட்டியிருப்பாங்க? சொல்லுங்க சும்மா. எல்லாரும் கொத்தனார் வேலை செய்யறவங்க தான், எல்லா வேலையும் தெரிஞ்சவங்க. 7 வருஷம், 5 வருஷம், அது 13, எத்தனை? 50. ஸ்தோத்திரம். அனுபவம்னா அனுபவம் தான். குறைஞ்சது 40 to 50 வருஷம். ஏன்னா இங்க தூக்கி வைக்க கிரெயின் கிடையாது, தூக்கி வைக்க யானை கிடையாது. சோழனுக்கு கல்லணைக்கு கட்டுறதுக்கு யானை கல் கொண்டு வந்த மாதிரி இங்க நோவாக்கு யாரும் கல் பணம் கொண்டு வரல. நோவா அறுக்கிறதுக்கு அங்க ரம்பம் கிடையாது, ரம்பத்தையும் நோவா தான் தயாரிச்சிருக்கணும். ஏன்னா கப்பலே எவனும் செஞ்சது இல்லையே. அப்புறம் பலகை இழைக்க எங்க, அறுக்க எங்க, வச்சு அடிக்க எங்க? புது டெக்னாலஜியை நோவா கண்டுபிடிக்கணும். நோவாவுடைய 500வது வயசுல அவனுக்கு 3வது குழந்தை பிறக்குது. நோவாவுடைய 600வது வயதுல பேழைக்குள்ள நோவா வராரு. நோவாவுடைய 600வது வயது 2வது மாதம் 17ஆம் தேதி
கர்த்தர் வானத்தினுடையதான மதகுகளை திறந்தார்னு வசனம் போட்டிருக்கு. 500வது வயதுல அவருக்கு 3வது பிள்ளை பிறந்திருக்குன்னு போட்டிருக்கு. பிள்ளைங்களுக்கு ஒரு 20 வயசு வச்சுக்காங்க, அல்லது ஒரு 30 வயசு வச்சுக்காங்க. பேக்ரவுண்ட்ல 70 வருஷம் என்ன இருக்கு. 530 வருஷத்துல ஆண்டவர் பேசி இருந்தாலும் இது கெஸ்ஸிங் தான், உண்மையில கெஸ்ஸிங் தான். நோவாவுடைய 530வது வயதுல கர்த்தர் பேசி இருந்தாலும் வேலை எப்ப முடிஞ்சிருக்குன்னு போடப்பட்டிருக்கு 600வது வயதுல. அப்ப கிட்டத்தட்ட 70 வருஷம். எத்தனை வருஷம்? அதுல 20 கட் பண்ணிக்கங்க, 50 வச்சுக்குவோம். குறைஞ்சது இல்ல அதிகபட்சம் 50 வருஷமா ஒரு வார்த்தைக்காக ஒரு குடும்பம் வேலை செய்யுது. இப்ப தெரியுதா கர்த்தர் ஏன் நோவாவுக்கு வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து நோவாவே வேலையை பார்த்துட்டு போனாலும் கூப்பிட்டு சொன்னாருக்கான அர்த்தம் இப்ப புரியுதா யாருக்காவது? ஒரு வார்த்தைக்காக தன் வாழ்க்கையின் 50 வருஷத்தை ஒரு மனுஷன் ஒப்பு கொடுப்பானா எப்படியே கர்த்தர் அவனை மறப்பாரு? ஒரு மரம் 2 மரம் இல்ல, 7000க்கு மேற்பட்ட மரத்தை வெட்டி இருக்கிறான், இந்த தோல்ல சுமந்து இருக்கான். எப்படி கர்த்தர் மறப்பாரு? தன் வாழ்க்கையின் அரை நூற்றாண்ட ஒருத்தன் கடனா கொடுத்திருக்காங்க கர்த்தருக்குன்னா எப்படிங்க கர்த்தர் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போவாரு? அவன மனுஷனா? தன் வாழ்க்கையை, முக்காவாசி வாழ்க்கைய தன் பிள்ளைக்காக தகப்பன் செலவு பண்ணா கடைசியில் இந்த பிள்ளை சம்பாதிக்கிறப்ப யோ நீ என்னையா பார்த்துக்கிட்ட வீட்டை விட்டு வெளியே போயான்னு புள்ள சொல்றான். என்னதான் பம்மி சோத்துறோம் அப்பாவுக்கு தெரியாம அம்மா 2 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பையனுக்கு கொடுத்து வளர்த்தாலும் நீ எல்லாம் என்னை என்ன வளர்த்த கேட்கிறவன் இன்னைக்கு இருக்கிறான். ஆனா ஒத்த வார்த்தைக்காக ஒருத்தன் 50 வருஷத்துக்கு மேற்பட்ட 100 வருஷங்களா கர்த்தருடையக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா அவனை கர்த்தர் எப்படி மறப்பாரு? அப்ப என் வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைவு கூற வேண்டும் என்றால் அவரை நினைவு கூறும்படி நான் அவருடைய வார்த்தைக்காய் வாழ வேண்டும். யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்காய் வாழுகிறானோ அவனுடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். கஷ்டமான வேலைதான். 4 பேர் சேர்ந்து 7000க்கு மேற்பட்ட மரத்தை வெட்டிட்டு வரணும். 7000மோ 8000மோ 10,000மோ தெரியல. ஏன்னா நோவா இன்ஜினியர் கிடையாது. 2 மரத்தை தப்பா கூட அறுத்திருக்கலாம், தப்பா கூட வெட்டியிருக்கலாம். அப்ப டேமேஜ் ஆகி மறுபடியும் புதிய மரத்தை கொண்டு வந்திருக்கலாம். இப்படி 10,000க்கு மேற்பட்ட மரம் கூட வெட்டியிருக்கலாம். 10,000 மரம் ஒரே இடத்துல கிடைக்குமா? 10 மரம் கிடைக்கும். 10,000 மரம் கிடைக்குமா? தேடணும், தேடி போகணும். இந்த ஊர்ல மரம் இல்லையா பக்கத்தூருக்கு போயிருப்பான், பக்கத்தூர்ல மரம் இல்லையா அடுத்த ஊருக்கு போயிருப்பான். இப்படியே ஊரு ஊரா போய் கொப்பேரி மரம் எங்க இருக்குன்னு தேடி வெட்டி இருப்பான். நம்மள என்ன பண்ணிருப்போம்? கொப்பேரி மரத்தை கீழே போட்டு மேல கிடைக்கிற மரத்தை வச்சிருப்போம். புங்க மரத்தை பாதி போடு, வேப்ப மரத்தை பாதி போடு, ஆலமரம் சும்மா தான் அனாதையா நிக்குது அதையும் அறுத்து உள்ள போடு. ஆனா நோவா அப்படி இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்து முடித்தான். கட்டளையிட்டபடி எல்லாம் அவர் செய்து முடித்தான். பாதிக்கு பாதி வேற வேற லேயர் அவர் என்ன பண்ணல. அவருடையதான முதல் மரத்திலிருந்து அவருடைய கடைசி மரம் வரைக்கும் ஒரே மரம் தான், அது கொப்பேரி மரம் தான். ஏன் கொப்பேரி மரத்தை ஆண்டவர் வைக்க சொன்னார்னா கொப்பேரி மரத்துக்கு 5 தன்மை இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த மரம் ரொம்ப லெகுவா இருக்கும். அந்த மரம் கையாளுவதற்கு ரொம்ப லேசா இருக்கும். 2வது அந்த மரம் கனமாவே இருக்காது, ரொம்ப வெயிட்டானா இருக்காது. 3வது அந்த மரம் தண்ணீர்ல போட்டா மக்கியெல்லாம் போகாது. அந்த மரம் தண்ணீர்ல போட்டா மக்கி போகாது. 3வது அந்த மரத்தை பூச்சி அரிக்காது. கம்பளி பூச்சை, கரையாம்பூச்சை, எந்த பூச்சி என்ன பண்ணாது, அரிக்காது. அடுத்து கடைசியா நீர் அந்த மரம் உறிஞ்சாது. நிறைய மரங்கள் இருக்கு, கல்லு மரம்னு சொல்லுவாங்க. கல்லு மரத்தையே தண்ணியில 1 வாரம் ஊற போட்டீங்கன்னா தண்ணியை அந்த மரம் உரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கொப்பேரி மரம் தண்ணி என்ன பண்ணாது, உரியாது. காரணம் என்னன்னா ஒரு விதமான லேயர், ஒரு காந்த தன்மை. நம்ம முருங்கை மரத்துலலாம் பிசின் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு மரம் ஃபுல்லாகவே ஒரு லேயர் இருக்கும். அதை எப்படி அறுத்தாலும்
அந்த மரம் முழுக்க ஒரு ஸ்தோத்திரம் கம்மு போல, ஒரு பிசின் போல ஒரு ஒரு பூச்சி பூசி இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கொப்பேரி மரத்தை மட்டும்தான் வைக்கணும். சில சமயங்கள்ல ஆண்டவர் கண்டிஷனா பேசுவாரு, நீ இதை மட்டும் தான் செய்யணும். ஏன் தெரியுமா அதை மட்டும் செய்ய சொல்றாரு? ஒருவேளை நம்மள மாதிரி நோவா நினைச்சு அடியில கொப்பேரி மரத்தையும் மேல வேப்ப மரத்தையும் வச்சிருந்தா 1 வருஷம் கப்பல் மிதந்திருக்கும். 1 வருஷம் கப்பல் மிதந்திருக்கும். என்னைக்கோ கப்பல் மூழ்கி இருக்கும். சில நிபந்தனைகளை கர்த்தர் கண்டிஷனா செய்ய சொல்றாருன்னா, அது என் வரலாறை படைப்பதற்காக, அது என் வாழ்க்கையினுடையதான சரித்திரத்துக்கு, என்னுடையதான பிள்ளைகளுடையதான தலைமுறைக்கு அது தேவை என்பதனால சில விஷயத்தை கர்த்தர் கட் அண்ட் ரைட்டா செய்ய சொல்றாரு நம்மள. நம்ம சில விஷயத்த ஆமா வேற வேலை இல்லை, கொப்பேரி மரம் தீந்து போச்சு, பக்கத்து ஊர்லேயும் தீந்து போச்சு, இன்னி அடுத்த மாவட்டத்துக்கு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் போனால் தான் கொப்பேரி மரம் கிடைக்கும். இதெல்லாம் சொன்ன அந்த இயேசுநாதருக்கு புரியுமா? இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. சரி வா வேப்ப மரத்தை வெட்டி வைப்போன்னு வச்சு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அரராத் மலையில என்னுடைய கப்பல் நின்றுருக்காது. அரராத் மலைக்கு கீழே என் கப்பல் மூழ்கி கிடந்திருக்கும். என் வாழ்க்கை உயரணும் என்பதற்காகவே கர்த்தர் சில கட்டளைகளை வைத்து அதை கவனமாய் செயல்படுத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மள 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தாரு. 10 கட்டளை ஏன் ஃபாலோ பண்ண சொன்னாரு? இவனுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கணும்னு சொல்லி. ஆனா இவங்க 10 கட்டளையை ஃபாலோ பண்ணுவதற்கு முடியல. வெறும் 10 கட்டளை, வெறும் 10 கட்டளை. இன்றைக்கு ஒரு 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 காலேஜுக்கோ, ஒரு கம்பெனிக்கோ, ஒரு இந்தியன் ஆர்மிக்கோ, இல்லை நேவிக்கோ, ஏர்ஃபோர்ஸுக்கோ ஒருத்தன் வேலைக்கு போறானா, எப்போ எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறா? இன்டர்வியூ போயிருப்பியே, இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுன ஆள் யாராவது இருக்கீங்களா? எத்தனை கொஸ்டின்? 150 கேள்விக்கு பதில் சொல்லணும். 150 கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை படிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும். அதை மனப்பாடம் பண்ணி 150 கேள்விக்கு பார்டர் மார்க் எவ்வளோ? பாஸ் மார்க்கு கட் ஆஃப் 70, 75. 150 கொஸ்டின்ல 75 மார்க் எடுத்தா தான் பார்டர் பாஸ். வேலை கிடைச்சாலும் உண்டு, கிடைக்காட்டியும் உண்டு. 150 கேள்விக்கு மனப்பாடம் பண்ண தெரியும். ஆனா 10 கட்டளையை ஃபாலோ பண்ண தேவன் வச்ச செக்கு என்ன? வெறும் 10 கட்டளைய ஃபாலோ பண்ணுங்க. 100,000 கேள்விக்கு பதில் சொல்ல தெரிஞ்ச நமக்கு 10 கட்டளைய ஃபாலோ பண்ண தெரியல. வீட்டுல புருஷமார் மனைவியை பார்த்து கேட்பாங்க, நீ எல்லாம் என் பேச்ச கேட்டா கேள்வி, கேட்காட்டி கொப்பை வீட்டுக்கு போடி அப்படின்னுவாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்க புருஷனுக்கு துப்பு இல்ல. பெத்த தாய் சொல்லுவாங்க, நீ எல்லாம் எனக்கு பிறந்திருக்கிற குரங்கு குட்டி, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு, எங்கேயாவது வெளியில போய் தொலைய, சொல் பேச்ச கேக்குதா பாரு, என் பேச்ச கொஞ்சமாவது கேக்குதா பாரு, அடங்குதா பாருன்னு. அந்த பெத்த தாய் கர்த்தருடைய வார்த்தையை கேக்குதா? கேட்டாதானே புள்ள கேட்க. கேட்கறது இல்ல. நமக்கே ஆதங்கம் வருது, கேட்க மாட்டான், சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு. நம்ம 10,000 பேச்சு பேசுவோம் நம்ம பிள்ளைய. ஏன்னா நம்ம மனுஷன் புத்தி குரங்கு புத்தி மாதிரி. இன்னைக்கு ஒரு இதை ஃபாலோ பண்ண சொல்லுவோம், நாளைக்கு வேற ஒன்று செய்ய சொல்லுவோம். இப்படியே அவன் சாவர வரைக்கும், இல்லை நான் சாவர வரைக்கும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன், இதை செய்ய, அதை செய்ய, அதை செய்ய, இதை செய்யணும். ஆனால் என் கர்த்தர் அவ்வளவு கொடூரமானவர் கிடையாது. என் கர்த்தர் ஹிட்லர் கிடையாது. டெய்லி ரூல்ஸ் போட்டு ஃபாலோ பண்ண சொல்றதுக்கு அவர் போட்ட ஒரே ரூல்ஸ் 10 கட்டளையை கொடுத்து ஃபாலோ பண்ண சொன்னார். வெறும் 10 கட்டளை. 10 ஈஸியான கட்டளை தான். மலை ஏறி கொம்பு தீன பறிச்சுட்டு வான்லாம் சொல்ல கிடையாது. 7 கடல் தாண்டி 7 மலையை தாண்டி முத்தெடுத்து தருவான்னு சொல்ல கிடையாது. இல்லை ஒரு ராஜாவுடைய உசுறு கிளியோட கூண்டு உடம்புக்குள்ள இருக்கா, அது எந்த கிளின்னு பார்த்து அறுத்துட்டு வான்னு சொல்ல கிடையாது. வெறும் 10 கட்டளை. தாய் தகப்பனை கனம் பண்ணு. இது செய்ய முடியாதா? இதை செய்ய முடியல அவங்களால.
விக்கிரகத்தை நமஸ்கரிக்காதனாரு, செய்ய முடியல. பிறருடைய மனைவியை இச்சியாதனாரு, இருக்க முடியல. பிறருடைய பொருளுக்கு இச்சிக்காதனாரு, கேட்க முடியல. திருடாதனாரு கேட்க முடியல. பொய் சொல்லாதனாரு கேட்க முடியல. இவர் சொன்னது சின்ன சின்ன விஷயங்க. இன்னைக்கு நேவி ஸ்தோத்திரம், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு போனாக்க தண்ணிக்குள்ள அரை மணி நேரம் தம் கட்டு அப்படிங்கிறான். இல்லைன்னா அன்ஃபிட் வெளியே போடா அப்படிங்கிறான். என் கர்த்தர் இப்ப இல்லாம கொடுமைப்படுத்துறாரு. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இப்ப இல்லாம கொடூரப்படுத்துறாரு. 10 கட்டளை. ஆனா நோவா ஸ்தோத்திரம், அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தன் வாழ்க்கையின் 50 வருஷத்தை கர்த்தருக்கு கொடுத்து, அந்த 50 வருஷமும் ஒரே மரத்தை வைத்து கொப்பேரி மரம் என்கிற ஒற்றை மரத்தை வைத்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மரங்களை பல இடங்களில் இருந்து, பல மலையின் உச்சியிலிருந்து வெட்டி அதை அடியில் கொண்டு வந்து அதை சேர்த்து வைத்து அதனால் பேழையை கட்டி உருவாக்கினார்னா, நோவா தன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம்? நாம் எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? நம்ம ஆயுள் வருஷமே 50 வருஷம்தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம 30 வருஷம் உலகத்திலே வாழ்ந்து செத்துட்டோம். நம்ம ரசிக்கப்பட்டதோ 20 வயசுலையோ 25 வயசுலையோ. நமக்கு பிறந்த பிள்ளைங்க தான் பாக்கியவான்கள், பிறந்ததுலேருந்து ரசிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருக்கு. ஆனால் இந்த பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஞானஸ்நானம் எடுக்க அதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும், 20 வருஷம் ஆயிரும். ஏன்னா பலத்தின் மிகுதியே 70 80 தான். அதில் 20 போச்சுன்னா மீதி 60 தான். அந்த 60ல் பாதி 10 வருஷம் வயோதீபத்திலையும் மாத்திரையிலையும் பெட்லையும் போயிடும். மீதி வாழ போகிறது எத்தனை வருஷம்தான்? அந்த 50 வருஷத்தை கர்த்தருக்காக வாழ்ந்தா எனக்கு சொன்ன வார்த்தையை அவர் நினைவுக்கு வந்து நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? நிறைவேற்றுவாரா? அப்போ நோவாவை கூப்பிட்டு கர்த்தர் நான் நினைவு வச்சிருக்கேன்னு சொல்ல காரணம் என்ன? 50 வருஷமா தன் இருதயத்தில் சுமந்தாரு நோவா. 50 வருஷமா அந்த தோல் மேல மரங்களை மலை மேல இருந்து ஆத்துக்கு அந்த பக்கத்து இருந்து, சில சமயம் காட்டு சூழ்நிலை மாறுபட்டிருக்கு. 50 வருஷத்துல குளிர் அடிக்கும், மழை பெய்யும், காத்தடிக்கும், வெயில் அடிக்கும், வெள்ளம் கூட சில சமயம் கரை புரண்டு போயிருக்கும். அதிலெல்லாம் அந்த மரத்தை பத்திரப்படுத்தி வந்து பேழையை கட்டினாரு. அந்த மனுஷன் எவ்வளவு ஸ்தோத்திர உண்மையா கர்த்தருடைய வார்த்தைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பார். அப்புறம் எப்படிங்க கர்த்தர் மறப்பாரு? நம்ம சொல்றோம், ஆண்டவரே கைவிட்டீரே, மறந்தீரே. அவர் திருப்பி கேட்பாரு, ஏன்னா யோனாவை விட யோக்கியமானவனா, நோவாவை விட யோக்கியமானவனா உன்னை கூப்பிட்டு நான் சொல்றதுக்கு? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அந்த கர்த்தருடைய நல்வார்த்தை நிறைவேறாம போக காரணம் என்ன தெரியுமா? நான் என்னை நோக்கி கொண்டிருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நான் உண்மை உள்ளவனா இல்லை. அதான் உண்மை. அவர் கொடுக்கணும்னு ஆசையில தான் இருக்காரு. நான் அதுக்கு பாத்திரவானா நடக்கல. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவாராகன்னு தாவீதை பார்த்து சொன்னாரு. சும்மா இருக்கமே தாவீதை பார்த்து சொன்னாரு? அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டு சொன்னார். கர்த்தருடைய ஆலயம் கட்ட வரைக்கும் என் கட்டில் ஏறி படுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டானார். இன்னைக்கு நம்ம வீடு கட்ட ஆசைப்படுறோம். கர்த்தருக்கு அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ்றோமா? வாழ்ந்தா நான் கட்ட வேணாம், கர்த்தரே கட்டி கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டார். யாரு? தாவீது. எல்லாமே அவர் சேர்த்து வச்சாரா? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் வாழ்க்கை சரியா இருக்கும் என்றால் நல்வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. நான் பிச்சை எடுக்க வேணாம் நல்வார்த்தைக்காக. வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் புரட்டி பிச்சை எடுக்க வேண்டாம். நான் வாழ்க்கையை சரியா வாழ்ந்தா என் தேவன் என் வாழ்க்கையை பார்த்து அவரே கூப்பிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா நோவாவை உள்ள விட்டு கதவை அடைச்சது யார் தான்? கர்த்தர் தான் அடைச்சாரு. நோவாவை போய் சாத்திட்டு உள்ள போய் உக்காந்துருப்பா மிதந்து போகும்லாம் சொல்லலை.
யார் 600வது வயது 2வது மாதம் 17ஆம் தேதி, வருஷம் குறிப்பிட்ட தேதி கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு. இத்தனாம் தேதி இத்தனாம் மாதம் நோவாவுக்கு இத்தனாவது வருஷம் உள்ள விட்டு கத்தர் பேழை அடைச்சார். மழை பெய்யுது, எல்லாம் பெய்யுது, உள்ளேயே பாதுகாப்பாக வச்சிருந்தார். ஏன்? 50 வருஷமா அவன் உழைச்ச உழைப்பு அந்த மாதிரி. இன்னைக்கு நான் பரலோக ராஜ்யத்தில் போயிட்டு வெகுமதி கர்த்தர் கொடுப்பார்னு 32 பழையும் காட்டி ஈன்னு இருந்தா நான் கீழே என்ன விதைச்சிருக்கேன்றதை அவர் மேலே பார்ப்பார். ஏன்னா பூமிக்குரியதை பூமியிலே நமக்கு கொடுத்து தீர்த்து தான் மேலே கொண்டு போவார். அதனால கீழே கிடைக்காத நன்மையை மேலே போய் பெற்றுக்கொள்ள நினைச்சா முடியாது. பூமிக்கானதை பூமியிலே கொடுத்து முடிச்சிருவார். பரலோகத்துக்கானது மட்டும்தான் பரலோகத்தில் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நான் எப்படிப்பட்ட அதாவது அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் யோசிக்கணும். ஒரு வேலை இது வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழல, இல்லை இப்படி ஒரு வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கல, இப்படி ஒரு ஜானர் இருக்குன்னு எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, இனிமேலாவது எனக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு அந்த வசனத்தை மறுபடியும் எனக்கு அந்த வசனத்தை படிக்க வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் வாசிங்கள. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டிட்டபடி எல்லாம், கட்டளை இட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அரகுற வேலை செய்யறவர் கிடையாது நோவா. முழுமை. கதவை கொண்டு போய் ஜன்னலை கொண்டு போய் எங்க தெரியுமா கத்தர் வைக்க சொன்னாரு நோவாட்ட? 3வது மாடியில மேல் உச்சிக்கு 1 முழம் தள்ளி கீழே வை அப்படின்னார். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். தேர்ட் லேயர்ல டாப்ல இருந்து 1 முழம் கீழே இறக்கி ஜன்னலை வையினார். ஏன்? நம்ம வீட்டுக்கு ஜன்னல் வைக்கிறோமா? ஜன்னல் எங்க வைப்போம்? நம்ம ஜன்னல் எங்க வைப்போம்? 3 மாடி வீடு கட்டி இருக்கிறாங்க. 3 மாடி வீட்டுக்கு ஜன்னல் எங்க இருக்கு? ஒவ்வொரு மாடிக்கு இருக்குல்ல, சைடில் தான் இருக்கு. நடுப்புறையாக வைப்பாங்க. சைடில் ஒரு கீழ் மாடிக்கு சைடில், மாடிக்கு சைடில், 2வது மாடிக்கு சைடில், 3வது மாடிக்கு சைடில். ஆனால் நோவாவுடைய படகுல ஒரே ஒரு ஜன்னல் தான் இருந்துச்சு. ஏன்? அவன் கடைசி வரைக்கும் இருட்டிலே வாழ்றோன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஏன்? சொன்னா தான் பிரசங்கத்துக்கு போவேன். அதையே 3வதுல கொண்டு போய் வைக்க சொன்னாரு. அப்போ கீழே தட்டில் இருக்கவெல்லாம் வெளிச்சு இருட்டிலே கிடக்கிறதுக்கா? 3வது தட்டில் ஜன்னலை வச்சா கீழ்த்தட்டில் இருக்க இருட்டில் தானே இருக்கணும். இவனுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வரும்? 2வது லேயர்ல இருக்கனுக்கு வெளிச்சம் எங்கேருந்து வரும்? ஏன்னா தட்டாதான் அடைச்சாச்சே போட்டு. ஒரு லேயர் அடைச்சாதான் அடுத்த லேயர், அடைச்சாதான் அடுத்த லேயர். மேலே தான் டாப் லேயரில் ஜன்னல் இருக்கு. செகண்ட் லேயருக்கும் தேர்ட் லேயருக்கும் காத்தோட்டமே இருக்காது, வெளிச்சமும் வராது. ஏன்? 3வதுல போய் வைக்க சொன்னாரு. ஏன் முதல்ல வச்சா புறா வெளியே போகாத, 3வது மாடியில் வச்சாதான் புறா வெளியே போகுமா? புரியல. மேலேருந்து கீழே வந்து பார்க்கணுமா? அதாம்மா, ஜன்னலுக்கு கீழே வச்சிருக்கலாமே, ஏன் மேலே போய் வச்சாரு 3வது மாடியில் போய்? இவர் ஒவ்வொரு முறையும் 3 மாடி ஏறி டெய்லி இறங்கணுமே. பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்காகவா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 16வது 22வது வசனத்துக்கு, அதில் 6ஆம் அதிகாரம் வேற. 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 15வது வசனத்தில் இருக்கிறதுனா ஜன்னலுக்கே நமக்கு அர்த்தம் தெரில. ஸ்தோத்திரம். நான் சொல்லவா? ஏன்னா கப்பல் அமுங்கி தான் போகும். கப்பலுக்குள்ள 8 பேர் இல்லை, 8000த்துக்கும் மேற்பட்ட உயிரினம் உள்ள இருக்கு. குறிப்பா யானை இருக்கு, உள்ள காண்டாமிருகம் இருக்கு, ஒட்டகஜீவிங்க இருக்கு,
குதிரை இருக்கு, மிக மிக கனமான மிருக ஜீவன்லாம் உள்ள இருக்கு. இந்த கொப்பேறு மலைங்கிறது லேசானது, அது தண்ணிக்குள்ள மூழ்காது. ஆனா வெயிட் வைக்க வைக்க தன்னை போல கீழே என்ன பண்ணும், போகும். அப்படி கப்பல் கீழே போய் கீழே போய் கீழே போய் ஜன்னல் வழியா தண்ணி உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் ஜன்னலை கொண்டு போய் உச்சில வைக்க சொன்னார். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம், கீழேயும் காத்தோட்டம் வர கீழே 2 ஜன்னல் அடைச்சிருப்போம். 2வது ரூமுக்கு காத்தோட்டம் வேணும், 2வது ரூம்ல 2 ஜன்னல் அடைச்சிருப்போம். அடைச்சிருந்தா நம்ம வாழ்க்கைய 40வது 10வது நாள் மழைக்கே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். தண்ணி உள்ள வந்து மூழ்கி அப்படியே போயிருப்போம். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் சொன்ன கட்டளை என்ன, ஜன்னலை 3வது லேயர்ல உச்சியிலிருந்து 1 முழம் கீழே வைக்கணும். அங்கே மட்டும்தான் மகனை ஜன்னல் இருக்கணும். வேற எங்கேயாவது அங்கிட்டு இங்கிட்டு பராக்கு பார்க்க ஜன்னலை வச்ச சோழி முடிஞ்சு, தண்ணி உள்ள வந்துடும். ஏன்னா கப்பல் அமிழ்ந்து தான் போகும். கப்பல் எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் மேலே தெரியுதோ சொல்றாங்க, நான் பார்த்ததில்ல, 1/3 பங்கு தண்ணிக்குள்ள தான் கப்பல் இருக்கும். 1/3 பங்கு தண்ணிக்குள்ள தான் கப்பல் இருக்கும். 2 பங்கு தான் தண்ணிக்கு மேலே இருக்கும். அந்த 2 மடங்கு தண்ணிக்கு மேலே இருக்கிறது நமக்கு பெருசா தெரியுதுன்னா 1 மடங்கு கீழே உள்ள இருக்கு. அதனால தான் கர்த்தர் அன்னைக்கே சொன்னாரு, 1 மடங்கு ஆழம் கீழே போகும்னா 3rd லேயர் ஃபுல்லாக எதுக்குள்ள தான் இருக்கும், தண்ணிக்குள்ள தான் இருக்கும். அப்போ 2nd லேயரில் ஜன்னல் வச்சா ஒருவேளை ஏற்ற இறக்கம் வரும்போது தண்ணி உள்ளே வந்துடும். அதுவே 3வது லேயரில் ஜன்னலை வச்சா கண்டிப்பாக தண்ணி வராது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒருவர் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு அப்படின்னா, நான் சுகித்திருக்கும்படியாக, நான் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் நானும் 2 மாடி 3 மாடி ஏறி வர கஷ்டமா இருக்குன்னு மாடியிலே ஜன்னலை வச்சேன்னா 10வது நாளே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்காது, மூழ்கி இருப்பேன். சிலருடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா மூழ்குது, கர்த்தர் சொன்னபடி செயல்படாம தனக்கு விருப்பத்தின்படி செயல்படுறதுனால. ஏன் ஜன்னல் அங்கே வைக்கணும் ஆண்டவர், கீழே வச்சா ஆகாதா, காற்று வாங்குறதுக்கு மேலே வர வேண்டியதா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டியும் காற்று வாங்க மேலே ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குது, வெளிச்சம் பத்த மாட்டேங்குது. இப்படி ஏதாவது நோவா புலம்பி இருந்தாருன்னா நோவாவின் குடும்பம் என்னைக்கோ மூழ்கி இருக்கும், டைட்டானிக் மாதிரி. பிரம்மாண்டமான டைட்டானிக்கே மூழ்கிருச்சுங்க. ஆனால் நோவா காட்டின கொப்பேறு மலை பேலை மூழ்கலைங்க. இத்தனைக்கே அவர் ஃபஸ்ட் டைம் செய்கிறாரு அந்த கப்பலை. டைட்டானிக்கை செஞ்சவங்க பல அனுபவத்தில் செஞ்ச டைட்டானிக் கப்பல் மூழ்கிருச்சு, அனுபவமே இல்லாமல் செஞ்சார் நோவா. அதுதான், எனக்கு அனுபவம் தேவையில்லைங்க, கர்த்தர் சொல்கிறபடி செஞ்சாலே போதும், என் வாழ்க்கை மூழ்காது. பல பேர் பல அனுபவத்தில் வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தான், இல்லைன்னு இல்லை. எனக்கு கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை தான், எனக்கு கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை தான். எனக்கு எந்த ஒரு விதமான ஸ்தோத்திரம் முன் அனுபவம் கிடையாது, பின் அனுபவம் கிடையாது, கையை பிடிச்சி கூட்டு போக ஆள் கிடையாது, தப்பை சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. பரவாயில்ல, கர்த்தர் சொன்னபடி செஞ்சா போதும், கர்த்தர் சொன்னபடி செஞ்சா போதும். கொப்பேறு மரத்தின் பேழை மூழ்கவில்லை. பல விஞ்ஞானிகளை வைத்து, பல ஆராய்ச்சியாளர்களை வைத்து, பல மோட்டார் நிர்வாணிகளை வைத்து செய்த டைட்டானிக் கப்பல் மூழ்கியது. அதை செய்கிறதுக்கு பல விஞ்ஞானி உள்ள இருந்தான், பல இன்ஜினியர்ஸ், பல மெக்கானிசம், பல எல்லாமே டாப் ஆர்கிடெக்ட், இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்ச டைட்டானிக் மூழ்கிருச்சு. முன் அனுபவமும் இல்லை, பின் அனுபவமும் இல்லை. நோவா செஞ்ச பேலங்க சிறப்பாக செஞ்சார். நம்ம சில நமக்கு புதுசாக முதல்ல ஒரு வேலை செய்கிறப்ப பல குழப்பம் வரும், அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம், உடஞ்சிரும். எரேமியா சொல்றது போல, எசேக்கியேல் சொல்றது போல, நான் குயவனை கண்டேன், அவன் கையில் பாத்திரம் அணைந்து கொண்டிருக்கும் போதே குலைந்து போக கண்டேன். அப்படிதான் நம்ம செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், உடஞ்சி போயிடும். அப்போ தூக்கி போட்டு 6 மாதம் கழித்து மறுபடியும் அதே மண்ணை எடுத்துகிட்டு வந்து வேற பொம்மை செய்வோம். ஆனால் நோவா அப்படி இல்லை. அதுதான் நோவா, கர்த்தர் தனக்கு கொடுத்த வேலைக்கு அவர் கொடுத்த உத்தரவாதம், சிறப்பாக செஞ்சார்.
அழகா லேயர் எடுத்து அழகா கீழ் பூசி, இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இது நோவா கர்த்தர் சொல்லி நோவா செஞ்ச வேலை. ரெண்டாவது வேலை தெரியுமா சொன்னாரு? ஸ்தோத்திரம். நோவா என்ன தெரியுமா செய்ய சொன்னாரு? தனக்கு ஆடு மாடுகள் என்ன பண்ணாரு? சேர்த்துக்க சொன்னாரு. 18வது வசனத்துல இருந்து அடுத்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க வேணாம், லேட் ஆயிரும். அங்கே போடப்பட்டிருக்கு, எல்லா காட்டு மிருகத்தையும், எல்லா நாட்டு மிருகத்தையும், எல்லா ஊரும் பிராணிகளையும் ஜோடு ஜோடாக நீ உள்ள சேர்த்துக்கணும். இப்ப ஸ்தோத்திரம், கப்பலை பிரம்மாண்டமா செஞ்சாச்சு ஆச்சா. இப்ப கப்பலுக்குள்ள யார் யாரை சேர்க்கணும்ன்ற லிஸ்ட் போட்டிருக்கார். இப்ப என்னுடையதான வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்திட்டாரு. நாம தான் நோவா, நம்மளை கர்த்தர் சீர்படுத்திட்டாரு. எனக்கு ஒரு பேழை, அது ஒரு சபையை வைக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தை வைக்கலாம். இரண்டுமே பேழைக்கு ஒப்புமையாக தான் சொல்லப்படுகிறது. சபையும் பேழை தான், நம்முடைய குடும்பமும் பேழை தான். நமக்கு ஒரு அழகான பேழையை வச்சுட்டாரு. இப்போ உள்ள யாரை விடணும் விடக்கூடாதுங்கிற லிஸ்ட்டும் ஆண்டவர் கொடுக்குறார். சபைக்குள்ள யாரை விடணும் விடக்கூடாதுன்ற அறிவு வேணும். வீட்டுக்குள்ள யாரை விடுறோம் விடக்கூடாதுன்ற அறிவு வேணும். அறிவு இல்லாமல் வரவனை பூரா வீட்டில் உட்கார வச்சு டைனிங் டேபிளில் சோறு போட்டோன்னா அவன் சாபம் என் மேலே தான் விழுந்து தொலையும். முதல்ல விசுவாசி அதை புரிஞ்சுக்கணும். வரவனெல்லாம் நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போடக்கூடாது. அதே மாதிரி அவன் எந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தானோ, எந்த இடத்துல கால் மிதிச்சுட்டு வந்தானோ, எந்த கோயிலில் கால் மிதிச்சுட்டு வந்தானோ தெரியாது. அவனுக்கு நம்ம வீட்டில் அப்படியே விட்டுறது. தரித்திரம் நம்மளையும் இப்படியே துரத்திட்டு வரும், நமக்கு தெரியறது இல்லை. எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, என் தம்பி, ஏன் அவன் வீட்டுக்கு சாபத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அதை கண்டுபிடிக்க முடியலன்னா, நானா ஜெபிக்கிற தாய், ஜெபிக்கிற தகப்பன்னு வெளியே சொன்னா சின்ன புள்ள காரி துப்பிரும் மூஞ்சி மேல. நோவா அதையும் செஞ்சார். யாரை விடணும், யாரை விடக்கூடாது. என் வாழ்க்கைக்குள்ள நான் யாரை விடணும், யாரை விடக்கூடாது. பேழையை கர்த்தர் ஏற்படுத்தின பேழையை கர்த்தர் அடைப்பார். ஆனால் அந்த பேழைக்குள்ளே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது கர்த்தர் முடிவு பண்ணதை நான் செய்யணும். நம்ம எல்லோருக்கும் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. எனக்கு இருக்குது, இங்கே எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. எனக்கு ஒரு 100 இலையில் ஒரு கேப்பு கிடச்சிச்சின்னா அதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச யாராவது உள்ள கூட்டு போயிடுவேன். வாய்ப்பே இருக்காது, இம்பாசிபிள் தான், அலோவ் பண்ண மாட்டாங்க தான். ஆனாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு 100 இலை கேப்பு கிடச்சிச்சின்னா என் ஃப்ரெண்டையோ இல்லை எனக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தரையோ அதுக்குள்ளே நான் கூப்பிட்டு போயிடுவேன். போய் பேசிக்கலாம் அப்படின்னு போயிட்டு அப்புறம் திட்டு வாங்கி வெளியில் வர்றது ரெண்டாவது. உள்ளே போய் பார்த்துக்கலான்னு போயிடுவேன். இது போல் அநேக நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பார்த்துக்கலாம் கூட்டு வந்துடுறோம். சபைக்குள்ளே பார்த்துக்கலாம் கூட்டு வந்துடுறோம். தப்பு கிடையாது. ஆனால் அது கர்த்தருடைய சித்தமானு பார்க்கணும். கர்த்தருடைய சித்தமானு பார்க்கணும். மனுஷங்கன்னு பார்த்தா 8 பேர் மட்டும்தான். நோவா ஜன்னல் வழியாக யாருக்கு என்ன பண்ணலை, கயிறு போடலை. பேழை அடைக்கப்பட்டுருச்சு. ஆனால் நோவா ஜன்னல் வழியாக என்ன பண்ணல, கயிறு போட்டு நீ இது வழியாவா சொல்லலை. ப்ராப்பர்னா ப்ராப்பர் தான். முன் வாசல் வழியாக வரதா இருந்தா வா, பின் வாசலுக்கு இடம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய பேழையில் ஒரே ஒரு வாசல் மட்டும்தான் வைக்கணும். கர்த்தர் வைத்த பேழை ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு. அறைகளுக்குள்ள கதவுகள் இருந்துச்சு. ஆனால் கப்பலுக்குள் ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு ஜன்னல். என் வாழ்க்கை எப்படி மாறுமா? என் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாசல் மட்டும் இருக்குமா? என் வாழ்க்கையில் மனைவிக்கு தெரியாத வாசல் ஏதாவது இருக்குமா? இல்லை கணவருக்கு தெரியாத வாசல் ஏதாவது இருக்குமா? இல்லை பிள்ளைகளுக்கு தெரியாத பெற்றோர் எதுவும் வாசல் வச்சிருக்கிறோமா? இல்லை பெற்றோருக்கு தெரியாத வாசல்கள் பிள்ளைகள் வைத்திருக்கிறாங்களா? வாழ்க்கைன்னா அதில் ஒரே ஒரு வாசல் தான் இருக்கணும். அது எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கணும். மறைமுகமாய் வைக்கப்பட்டிருக்கிற வாசல்
என் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோங்க. பேழைக்குள்ள ஒரே ஒரு வாசல் தாங்க. கர்த்தர் பார்க்கிறார், கவனமா பார்க்கிறாரு. இவன் உள்ள யாரை விடுறான், யாரை விடாம இருக்கிறான், யாருக்கு சிபாரிசு பண்றான், யாருக்கு சிபாரிசு பண்ணல. நோவா தன் தகப்பனை கூட உள்ள கூட்டு வரலங்க, தன் தாயை உள்ள கூட்டு வரலங்க, தன் கூட பிறந்தவர்களை கூட்டு வரலங்க. தனக்கு பிறந்த 3 பிள்ளைகள், அவர்கள் கல்யாணம் பண்ண 3 மருமகள்கள், தான் பார்த்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண தன் ஒரே ஒரு மனைவி, அவ்வளோதான் நோவா உள்ள கூட்டு போன மனுஷங்க. எங்கள் அப்பா பாவனை, எங்கள் அப்பா தூக்கிட்டு போல நோவா, அம்மாவை தூக்கிட்டு போல நோவா. காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த கட்டளை. அப்படி அடுத்த வார்த்தையை பார்க்குறப்ப 2 பேதுரு குறித்து வச்சுக்கோங்க, நேரம் ஆயிருச்சு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்குறப்ப, தன் காலத்தில் நீதியை நோவா பிரசங்கித்தான் இருக்கும். அவன் 50 வருஷமாகவோ அல்லது 60 வருஷமாகவோ பேழையை கட்டியிருக்கலாம். அத்தனை வருடங்களும் நீதியின் பிரசங்கத்தை அவர் செய்தார். நீதியின் பிரசங்கத்தை நோவா செய்தார். நோவாவின் பிரசங்கத்தை யாரு கேட்கல? நோவாவின் தகப்பன் கேட்கல, நோவாவின் தாய் கேட்கல, நோவாவின் மாமனார் மாமியார் கேட்கல, சகல மச்சான் மச்சினிச்சி நாத்தனாரு யாருமே கேட்கல. நோவா யாருக்குமே ரெக்கமெண்டேஷன். அதான் நோவா, அதான் நோவா. யாருக்கும் இறக்கஞ்சு காட்ட மாட்டார். கர்த்தர் கொடுத்த அந்த 50 ஆண்டு காலங்கள் பேழையை கட்டினாரு, பிரசங்கம் பண்ணாரு. 50 வருஷமா கேட்காத நீ கதவு சாத்தினதுக்கு அப்புறம் தட்டி உன நான் கயிறு போட்டா என்ன மாதிரி தேவனுக்கு துரோகம் பண்றவன் எவனுமே இருக்க மாட்டான். அதனால நீங்க பிரசங்கம், நீங்க ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை சொல்லுங்க. கேட்கலையா காலில் விழுந்துடாதீங்க. அவங்க சத்தியத்தை கேட்கணுன்றதுக்காண்டி நீங்க இறங்கி போகாதீங்க. அவங்களுக்கு நீங்க கயிறு போடாதீங்க. அவங்களுக்கு மறைமுகமா உதவி செய்யாதீங்க. அது பாவத்தின் கணக்கில் போய் விழுந்துடும். ஒருவன் நேர்மையா ரட்சிக்கப்பட்டு நேர்மையா பிரசங்கம் கேட்டு நேர்மையா வாசலுக்குள்ள வர தெரியாதவனுக்கு நான் கயிறு போடுவேன்னா என்ன மாதிரி சொல்லக்கூடாதுதான். பச்சை துரோகி உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம சொல்றோம், நிறைய பேத்துக்கு சுவிசேஷம் சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஞானசாரன்னு சொல்றோமா, அபிஷேகம் பெற்றுக்கோன்னு சொல்றோமா, சபைக்கு ஒழுங்கா போன்னு சொல்றோமா, ஸ்தோத்திரம் சொன்னா போதுன்றோம். இது என்ன சத்தியம்? இது யார் கற்றுக் கொடுத்த சுவிசேஷம்? ஸ்தோத்திரம் சொன்னா போதுங்கிறது, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொன்னா போதுங்கிறது யார் கற்றுக் கொடுத்த சுவிசேஷம்? 50 வருஷமா பிரசங்கம் பண்ணி கேட்காதவனுக்கு கைது ஏன் போடணும்? ஏன் துணுக்கு சீட்டு கொடுக்கணும்? ராஜ வாசல்ல வர தெரியாதவனுக்கு ஏன் நான் வேற வாசல கொடுக்கணும்? அதுதான் நோவா. கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தார். கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தார். அதுதான் நோவா. நோவாவுக்கு ஆண்டவர் எந்த பிரசங்கத்தை கற்றுக் கொடுத்தாரோ அந்த பிரசங்கத்தை தான் ஜனங்களுக்கு அவர் பண்ணாரே தவிர வேற இளமர காய்மர பிரசங்கத்தை நோவா பண்ணல. அதை வருஷக்கணக்காக வேற பண்ணியிருக்காரு அந்த பிரசங்கத்தை. அதுக்கு அடுத்து யாருக்கு நீதியை பிரசங்கிச்சாரு நோவா? அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்தவங்க முடிஞ்ச வேகமா வாசிச்சிருங்க. நோவா 1 பேதுரு. அந்த ஆவிகள், அந்த வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலேயே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அங்க இன்னொரு வார்த்தை போட்டிருக்குமே, குடித்து வெறித்து கடந்தார்கள்னு. சரி இருக்கட்டும், அது வேற பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது இப்போ தேட வேண்டாம். தேவன் பேழையை திறந்து வச்சிருக்கிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணலன்னு போட்டிருக்கு, கீழ்ப்படியலன்னு போட்டிருக்கு. அப்ப கீழ்ப்படியாத பயல்களுக்கு தான் நோவா என்ன பண்ணியிருக்கிறாரு? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. 50 வருஷமா யாருக்கு பிரசங்கம் பண்றாரு? கீழ்ப்படியாதவனுக்கு.
ஸ்தோத்திரம். இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சொல்றானா சொல்லிக்கிட்டே இருக்கணும். கேட்குறான் கேட்கல ரெண்டாவது. கேட்குறான் கேட்காத ரெண்டாவது. சொல்றானா 50 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் ஒருத்தனும் கீழ்ப்படியலை. 50 வருஷமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, ஒருத்தரும் கீழ்ப்படியலை. சில பேர் என்னைய பார்த்து கேட்கலாம், ஏன் பாஸ்டர் சில கடினமான உபதேசமாக பண்ணுறீங்க, ஏன் கடினமாக பேசுகிறீங்க, சிரிச்சுக்கிட்டே பேசலாமே, ஆசீர்வாதமாக பேசலாமே, வாக்குத்தத்தமாக பேசலாமேன்னு. பேசுகிறேன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பேன். கேட்குற நீங்கள் கேட்குறதும் கேட்காதும் பேழையின் கதவு மூடுறப்ப தான் தெரியும். பேழைக்குள்ளே இருக்கிறது எத்தனை பேருங்கிறது பேழையின் கதவு மூடுறப்ப தான் தெரியும். அதனால் பேசுகிறேன்னா என்ன பண்ணுவேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்க கீழ்ப்படியலை. நோவா நீதியை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீதியான விஷயத்த நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அடுத்த காரியத்தை நான் சொல்லி வைக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்படியே போங்க லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதில் தான் அந்த வார்த்தை வரும். மத்தேயுவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38 39. மத்தேயுவின் சுவிசேஷம் 24 38 39. எப்படி எனில் ஜல பிரயாணத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். என்னாதிருந்தார்கள்? இப்ப இவங்களுக்கு நோவா எத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றாரு? 50 வருஷமா பிரசங்கம் பண்றாரு. உணர்வு இல்லை. இந்த சத்தியம் இப்போ யாருக்கு போக போகுதுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு வேலை செய்யணும் மட்டும் நல்லா தெரியுது. யாருன்னு தெரில. கர்த்தர் நல்லவர். 50 வருஷமா நோவா பிரசங்கம் பண்றாரு. இந்த 50 வருட காலகட்டத்தில் அவர்கள் பெண் கொடுத்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எப்படி எனில் ஜலப்பிரயாணத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். போதும். அப்ப இங்க வேதம் அழகா சொல்லுது, இவங்களோட நோவா எப்படிப்பட்ட தொடர்புல இருந்தாருன்னு. ஒரு ஸ்டெப்பு தள்ளி தான் இருந்தார். லூக்காவின் சுவிசேஷம் 17:27 ஒருத்தர் வாசிங்கல. அடுத்து மல்கியா 3:18 ஒருத்தர் எடுத்துக்கங்க. மல்கியா 3:18, லூக்கா 17:27. இதோட நான் முடிக்கிறேன். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரயாணம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்படியே மல்கியா 3:18 வாசிச்சு விட்டுருங்கம்மா வேகமா. அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும். அப்ப நோவா பிரசங்கம் பண்ணியும் கேட்காதவங்க கூட ஐக்கியம் வைக்கல. இப்படி சொல்லலாமே, என்னை பெத்த தாய், என்னை பெற்ற தகப்பன், என்னோடு உடன் பிறந்த என்னுடைய இரத்த பந்தம் என்று சொல்லி நோவா அவர்களோடு சேர்ந்து தன் வாழ்க்கையை சைஞ்சக்காம் போட்டு வாழல. வெளியே போனா வெளியே போனோம், உள்ள வராதனா உள்ள வரக்கூடாது. அதுதான் நோவாவின் கட்டுக்கோப்பான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நோவா வாழ்ந்திருக்காரு? கர்த்தர் சொன்ன வேலையை செஞ்சிருக்காரு. கர்த்தர் யாரை உள்ள விட சொன்னாரோ உள்ள விட்டுருக்காரு. கர்த்தர் நீதியை பிரசங்கம் பண்ண சொன்ன நீதியை பிரசங்கம் பண்ணாரு. கர்த்தர் பிரசங்கத்தை கேட்காத மடப்பயல்களை வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னாரு. அவன் வீட்டுக்கு நீ போகாதன்னாரு. போகல. காரணம் தெரியுமா? வித்தியாசம் வேண்டும் என்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவனுக்கும், கர்த்தருடைய சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனுக்கும் கர்த்தருடைய சபைக்குள்ள ரட்சிக்கப்படாம இருக்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை யாரு காட்டணும்? ரட்சிக்கப்பட்ட நான் தான் காட்டணும். ரட்சிக்கப்பட்ட நானே
ரட்சிக்கப்படாதவன் போல வாழ்ந்தேனா வித்தியாசத்தை யார் காட்டுவா? யார் வித்தியாசம் காட்டுவா? நான் காட்டலனா கர்த்தர் காட்டுவார். எனக்கு எங்க வச்சு தெரியுமா காட்டுவாரு? பரலோக வாசல்ல வச்சு. நான் விசுவாசியா இருந்தோம் அவிசுவாசியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா என்னை வச்சு அங்க செய்வாரு, வெளியே போடா முதல்ல அப்படின்னு. ஆண்டவரே, நான் 50 ஆண்டு காலங்களா விசுவாசியா இருந்தேன். யாருக்குடா விசுவாசியா இருந்த? யாருக்கு விசுவாசியா இருந்த? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே சர்ச்சுக்கு போனேன். மீதி யார் கூட போயிட்டு இருந்தேன்? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாரெல்லாம் வீட்டுக்குள்ள விட்ட? எத்தனை நாளைக்கும் ஜப வாழ்க்கையை மாத்த அவனுக்காண்டி இவனுக்காண்டி வெட்டி விட்ட? இதுல நீ 50 வருஷம் கிறிஸ்தவனா? 50 வருஷம் விசுவாசியா? உனக்கு நான் வித்தியாசத்தை காட்டணுமா? இப்ப காட்டுறேன். இவனை கொண்டு எங்க போடு? அக்கினி கந்தகத்துல போடு. வித்தியாசம் உள்ள வாழ்க்கையை வாழணும். நோவா வாழ்ந்தாரு. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. கர்த்தருக்கு சுத்தமா நாளைக்கு அதை என்ன பண்ணுவோம்? தியானிப்பு. நோவா கிட்ட இருந்த சிறப்பு அம்சங்களை கொஞ்சம் சொல்லியிருக்கேன், மீதியை நாளைக்கு நான் சொல்றேன். 1, கர்த்தர் சொன்னபடியே பேழையை கட்டினார். 2, கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தார். எதை செஞ்சு முடிச்சாரு? பேழையை கட்டி முடிச்சாரு. 2வது, யாரை உள்ள விடணும், யாரை உள்ள விடக்கூடாது. 2வது. 3வது, பிரசங்கம் பண்ணாரு. சுவிசேஷம் ஊழியம் செய்துகிட்டே இருக்காரு. 4வது, வித்தியாசத்தை காமிச்சாரு. இந்த 4ல எது என்கிட்ட இருக்கு? கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்வார்த்தை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுவதற்கு யோசிக்கணும், தியானிக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா நான் இதை குறித்து நான் ஆழமா என்ன பண்ணுவோம்? பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் போட்டு, ஒரு வேளை ஆண்டவரே நோவாவின் குணாதிசயம் எனக்குள்ள இல்லப்பா, நான் கர்த்தர் சொன்ன மாதிரியே செய்யலப்பா, கொப்பேரி மரத்தோட சேர்த்து நான் வேப்ப மரத்தையும் வச்சிருக்கிறேன். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் என்ன? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் என்ன? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் என்ன? தேவ சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அப்படி இருக்கேன்பா. நான் நோவாவை போல கொப்பேரி மரத்தை மட்டும் நான் வச்சு கட்டலப்பா. நான் நோவாவை போல நான் ஸ்தோத்திரம் யாரை உள்ள விடணும் யாரை உள்ள விடக்கூடாதுன்னு தெரியாம வரவன் போறவனெல்லாம் நான் வீட்டுக்குள்ள விட்டு சாபத்தை வாங்கிட்டு உக்காந்துருக்கேன்பா. நான் பிரசங்கம் பண்ற நீதியை பிரசங்கித்தாரு. நான் நீதியான வார்த்தையை பேசுறேனா? நான் நீதியான காரியத்தை சொல்லி கொடுக்கிறேனா? கர்த்தருடைய நீதியை நான் கற்றுக் கொடுக்கிறேனா? இல்ல உலக நீதியை கற்றுக் கொடுத்திருக்கேனா? இது வரைக்கும் என் பிள்ளைக்கு எந்த நீதியை கற்றுக் கொடுத்திருக்கிறேன்? என் பேர பிள்ளைக்கு எந்த நீதியை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன்? என் சபையில இருக்கிற சக விசுவாசிக்கு எந்த நீதியை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன்? இல்ல கையில காசு கொடுத்து பீடி சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்லி கொடுத்திருக்கேனா? எதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன்? எந்த நீதியை என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன்? நோவா நீதியை பிரசங்கித்தாருன்னு இருக்குங்க. கடைசியா நோவா வித்தியாசமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. வித்தியாசமுள்ள வாழ்க்கை. அதனாலதான் நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கவனமாய் அதை பார்த்து கொண்டிருப்பேன். என் வாழ்க்கையில கர்த்தர் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால், உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் என் வாழ்க்கையை நான் கர்த்தர் நினைவு கூறும்படி வாழ வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே, ஒருவேளை நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தா தயவா மன்னியுங்க. என் வாக்கு தத்தம், என் நல் வார்த்தை நிறைவேறாமல் போவதற்கு இதுதான் காரணம் என்றால் என் வாழ்க்கையை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னைய சீர்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் எனக்கு செய்த மகத்தான கிருபையை நினைவு கூறுகிறேன்ப்பா. மகத்தான கிருபையில நினைவு கூறுகிறேன்ப்பா. மகத்தான கிருபையில நினைவு கூறுகிறேன். தயவா மன்னிங்கப்பா, தயவா மன்னிங்க, தயவா மன்னிங்க. நீ நான் செய்து முடிக்கிறேன்.
கொப்பேரி மரத்தோட வேற எந்த மரத்தை நான் கலக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையோட ஒரு எழுத்தாகிய எழுத்தின் உறுப்பையில நான் மாற்ற மாட்டேன். நான் மாத்தி சொல்ல மாட்டேன். நான் பொய் பேச மாட்டேன். நீதியா வாழ்வேன்ப்பா. நான் வீட்டுக்குள்ள எல்லாரையும் நான் விட மாட்டேன்ப்பா. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் ஸ்தோத்திரம் சந்தோஷப்பட மாட்டேன்ப்பா. சரியான நபர்களை மட்டும் நான் வீட்டுக்குள்ள விடுவேன். நான் உத்தரவாதம் கொடுக்குற ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள என் சபைக்குள்ள நான் சரியான நபரை தான் விடுவேன். என் கண்ணுக்கு பிரியமா தோன்றவனெல்லாம் வீட்டுக்குள்ள விட மாட்டேன், சபைக்குள்ள விட மாட்டேன். நீதியை பேசுவேன்ப்பா. நீதியை பேசுவேன்ப்பா. நீதியை கற்றுக் கொடுப்பேன்ப்பா. என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்கு நீதியை கற்றுக் கொடுப்பேன்ப்பா. என் நண்பனுக்கு நீதியின் பாதையில கற்றுக் கொடுப்பேன்ப்பா. ஆண்டவரே, வித்தியாசமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன்ப்பா. அவன் பெண் கொடுத்து பெண் எடுத்து அவன் குடித்து வெறித்து கடந்தாலும் நான் வித்தியாசமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன். ஆண்டவரே, நான் வித்தியாசமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன்ப்பா. வித்தியாசமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன். விக்கிரக ஆராதனைக்கு அவன் போறான்னா அவன் நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். அவன் சாபம் என் மேல வந்து விழுகும். அவன் தன்னுடைய சரீரத்துல ஏதோ ஒரு கைத்துல ஒரு ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல ஒரு விக்கிரக சிலையோட என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருந்தா அது எனக்கு தாங்க சாபம். அப்படிப்பட்ட நபரை என் வீட்டுக்குள்ள நான் விடமாட்டேன் ஆண்டவர். அதுக்கு அவனுடையதான உறவை நான் வெட்டினாலும் பரவாயில்ல, நான் தேவ உறவை துண்டிக்க மாட்டேன்ப்பா. நோவா தகப்பன் தாய் கூட பிறந்த சகோதர சகோதரி என்று அனைவருடைய உறவையும் வெட்டிக்கிட்டாரு. காரணம் தெரியுமா? அவன் நீதியின் வாழ்க்கையை வாழலன்னு. ஆனா நான், எங்க அக்கா, எங்க அம்மா, என் தங்க, என் தங்கச்சி, என் அண்ணன், என் அப்பா, அவன் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போறான். நடு வீட்டில் உட்காரச்சுன்னா ஆரத்தி எடுப்பேன்னா சாபம் என் மேலதான் விழும். நல்வார்த்தை நிறைவேறாது. நல்வார்த்தை தாமதமாயிட்டே இருக்கும். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட அனித்தியமான காரியத்தை செய்ய மாட்டேன்ப்பா. இனி நோவாவை போல இந்த 4 காரியத்திலேயே நான் நோவாவை போல வாழுவேன்ப்பா. இந்த 4 காரியத்தில் நான் நோவாவை போல வாழுவேன்ப்பா. ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ்.